இந்த வண்டியில் தான் இங்கே ரைட் போகிறோம். கர்நாடகாவோட லாஸ்ட் சிட்டி. டயர் ஏர் மொத்தமாக மாதிரி பாருங்க. நான் சொன்னல அந்த டிராஃபிக் அது இதே தான். இந்த ரூட் தான் நிஜமான ரூட்டா இல்லை இந்த கூகுள் எங்கேயா சுற்றி போட்டு பார்த்தா தெரியல. ரியலாக இப்போ தான் கிளியர் ஆரம்பிச்சிடும். ரொம்ப 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 ரிஸ்க். நீ வந்து புதுசாக வண்டி ஓட்ட வர புது பைக்கா காரோ உங்களுக்கு சரியான ஸ்கில் இல்லைன்னா இந்த இடத்துக்கு தயவு செஞ்சு வராதீங்க. மேலே இருக்க டெம்பிள் வண்டி ஒரு மாதிரி ஸ்கிட்ட ஒரு மாதிரி இருந்துச்சு. Hey guys, this is Arshad. Welcome to R for Ride. Welcome to Great Krigalan Magic Show. Hey, ये डैम कैसा जाना? डैम कैसा जाना? डैम पानी रहता ना? हाँ डैम ऐसा जाने क्या? ऐसा जाना क्या? हाँ चलो रास्ता कहाँ भाई? चलो भाई आजा बैठ என்னப்பா சிரிக்க அவன் ஏமா பயந்து ஓடுதான் டேம் எப்படா போடும் தம்பி ஏய் பயப்படாதடா டேம் எப்படா போடும் நேராக போயிட்டு வலது கை பக்கமா இடது கை பக்கமா ஏய் அவனை இறங்கி பிடி இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ பயந்துட்டாம ரொம்ப சரி கீழே போய் கேட்டுக்கிறேன்டா. இந்த மலைக்கு வர்றதுல இருக்கிறதுலே டஃபஸ்ட் பார்ட் இதுதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இந்த மந்த்துக்குள்ளே இந்த ஒரு பேட்ச் மட்டும் இந்த மந்தில் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து இப்போது விட்டேன்னா அது பாட்டு போகுது, பிரேக் பிடிச்சேன்னா நிற்கலை, சுற்றுது ஒரு மாதிரி. சரி இந்த மண்ணில் இறங்கி போகலான்னா அங்கங்கே குழியாக இருக்குது. குழியில் லைட்டாக கால் ஸ்லிப் ஆச்சுன்னா ஒன்று இந்த பக்கம் விழுவேன் இல்லை இந்த பக்கம் விழுவேன். அதான் சென்டரில் போயிட்டுருக்கேன். விழுறதுன்னு முடிவாச்சு. விழுந்தா ஒன்று உளுந்து ரோட்லேயே கிடக்கணும், மலையிலேருந்து உருண்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு சென்டரில் போயிட்டுருக்கோம். என் கண்ட்ரோலை மீறி அது ஒரு மாதிரி பிரேக் அடித்தாலும் இப்போ பாருங்க நான் பிரேக்கை ஃபுல்லாக பிடிக்கிறேன் பாருங்கள். பிரேக் பிடிச்சிட்டேன் ஃபுல்லாக, காலில் ஃபுல்லாக அழுத்தி வச்சுருக்கேன். அது பாட்டு எப்படி அந்த கல் சுருண்டு அப்படியே எடுத்துகிட்டு போகுது வண்டியை கீழே பாருங்க. இப்போ தம்பி பொறுமை. இப்போ நம்ம வந்து அந்த டேமுக்கு தான் போயிட்டுருக்கோம், கேஆர்பி டேமு. இந்த மலைக்கு வந்தீங்கன்னா இதை பார்த்துட்டு நீங்கள் அங்கே போய் விசிட் பண்ணால் பண்ணுங்கள். அதுவும் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு தெரில, நான் கூகுளில் எதுவும் ஃபோட்டோ வீடியோ எதுவும் பார்க்கல. ஏன்னா அங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்ன பிளானில் தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். மேப் கிடையாது, ஏன்னா நெட்டு கிடையாது. ஜியோ மேலே இருக்குது டவரு, ஆனால் ஏர்டெல் மேலே இல்லை. அதுக்கப்புறம் நான் எப்போவுமே ஒரு இடத்துக்கு போகிறேன்னா முன்னாடியே வந்து பார்ப்பேன் மொபைலில் அந்த இடத்தோட ஃபோட்டோஸ் எல்லாமே. சரி ஓரளவுக்கு ஒர்த்தாக இருந்தால் போவேன். இது வந்து எப்படின்னா கெஸ் பண்ணவே முடியல. சும்மா அவங்களாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதுக்கப்புறம் திரும்ப இந்த இடத்துக்கு எப்போ வரும். ஆனால் நான் எக்ஸ்பல்ஸ் எடுத்துகிட்டு கண்டிப்பாக வருவேன். அதுக்குள்ளேயும் இப்போ இந்த ஒரு வாட்டி இந்த டேமே காமிச்சிட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கேமராவை ஆன் பண்ணேன். மலைக்கு மேலே இருக்க கோயிலில் வந்துட்டு கரண்ட் வசதி கிடையாது. அந்த கரண்ட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டீல் போல் இருக்குல்ல, அதெல்லாம் ஆளுங்க சேர்ந்து கழுத்தில் வச்சு சுமந்து அவங்க ஊருக்காரங்க மட்டுமே சேர்ந்து இதெல்லாம் ரெடி பண்ணுது. அந்த மலைக்குள்ளே அந்த காட்டுக்குள்ளே இவங்க பாதையே இல்லாதப்போ கழுத்தில் வச்சு சுமந்து மேலே எடுத்துகிட்டு போய் அந்த போலை ரெடி பண்ணியிருக்காங்க. போலுமலையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்திருக்கேன். அந்த 5 கிலோமீட்ரு அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தர்கிட்ட கேட்டேன் டேமுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு. அவர் இன்னொரு 5 கிலோமீட்டர் போகணும் தம்பி அப்படின்றாரு. எப்படி பார்த்தாலும் 10 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து போலுமலையிலேருந்து டேமு. ஆனால் வந்து உங்களுக்கு நீங்கள் அங்கேருந்து டேரெக்டாக கிருஷ்ணகிரி வெளியே போய்ட்டு அங்கேருந்து போகிறதுக்கு இப்போ இங்கேருந்து டேமுக்கு போயிட்டிங்கன்னா டேம்லேருந்து ஒரு இன்னொரு ரூட் இருக்குது ஹைவே பிடிக்கிறதுக்கு. நாங்கள் இப்போ தான் மேப்பில் செக் பண்ணி பார்த்தோம். அந்த ரூட்டும் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்போதைக்கு நான் வந்து இதெல்லாம் ப்ளாகில் ஆட் பண்ணணும் வைக்கணும்னு சொல்லிலாம் இவ்வளோஹான் ரெக்கார்டு எடுக்கலாங்க. நம்ம சேஃப்டிக்காண்டி தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இவங்க வரதெல்லாம் ஒரு ஹார்ன் இல்லாமல் ரொம்ப பயங்கரமாக வர மாதிரி இருக்குது. அதான் ஒரு சேஃப்டிக்காண்டி ரெக்கார்டை போட்டேன். ஐயா பசிக்குதுன்னு படுத்துகிறான். ஆமாம் மீன் சாப்பாடு ஹைவேலையா? நாங்கள் மீன் குழம்பு வச்சு பரோட்டா சாப்பிட்றியா? அப்போ என்னவா ஹைவேக்கு போய்க்கலாம். ஓகே பாய், தேங்க்யூ. ஐயோ ஒவ்வொரு இடத்துல மீன் முன்னாடி ரோட்டில் வச்சு பொரிச்சிருக்காங்களா, கண்ணில் வந்து பொழுது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மீனை போட்டு தான் பொரிச்சிட்ருக்காங்க. மேபி இந்த டேமில் பிடிச்ச மீனாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா சரியான டேமில் இங்கே பாரு, சரியான டேமு. நம்ம அந்த மணிமுத்தா டேம் மாதிரி இருக்கு பாரு. இந்த டேம் வந்து சரியான வைடாக இருக்குங்க. ஹைட்டு வந்து ஒரு ஆவரேஜான ஹைட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வந்தோன்னா கொஞ்சம் குஷியாகுது.
டேம் எங்கெல்லாம் இருக்குது? க்ளோஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி போகணுன்னு தெரியலையா? கன்ஃபார்மா? ஏரியா சூப்பராக இருக்கு. அப்படியா? அட பாவி பையா, பாதி தூரம் வந்துட்டு இந்த வண்டி திருப்புறதே கஷ்டமையா. திறந்துருந்த கேட்டை மூடுறாரு உள்ளே போகிறது. உள்ளே ட்ரோன் ஃப்ளை பண்ணலாமாண்ணா? தெரிலையா? ஓகே, நான் அப்போ உள்ளே கேட்டுக்கிறேன். உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம். அங்கே ஒரு பார்க் இருக்குது, அப்புறம் டேம் இங்கே இருக்குது. திருப்பிட்டு பார்க் போக வேண்டியதான். நான் ஒரு விஷயத்த காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். மூஞ்சி நல்லா இருக்கா எனக்கு? நல்லா பிறக்கும்போது எங்கள் அம்மாலாம் இதை யோசிச்சுன்னு வைங்க, இந்நேரத்துக்கு நான் இருந்திருக்கவே மாட்டேன். மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. சரி, நல்லா தான் இருக்கேன். நான் ஒரு விஷயத்த காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பயலை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அங்கேருந்து திரும்பி போயிடலாம். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோம். வந்த இடத்துல அங்கே ஹாஃப் டேயில் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஹாஃப் டே இருக்குது. இங்கேருந்து 100 கிலோமீட்டர் எவ்வளோ நேரம் ட்ரைவ் பண்ண போகிறோம்? ஒரு மிஞ்சி போனால் ஹைவே ஒரு 2 ஹவர்ஸில் போய் சேர்ந்துருவோமா? இடையில ஸ்டாப்பு, பிட் ஸ்டாப்பு, அது இதுன்னு போட்டு போனாலும் ஒரு 3 ஹவர்ஸில் போயிடலாம். ஆனால் 1 மணிக்கே ஆரம்பிச்சிட்டான் போகலான்னு. நானாக கன்வின்ஸ் பண்ணி ஒரு மாதிரி சொல்லி இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பக்கத்தில் டேம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதை போயிட்டு பார்க்கலாம். நான் கொஞ்சம் இன்றைக்கி ஏன் அப்படி புஷ் பண்ணேன்னு எனக்கே தெரில. ஏன்னா நானுமே இந்த டேம் இந்த மாதிரிலாம் சரி நார்மலாக எல்லாத்தையும் ஒரு விஷயத்த பார்த்ததே எதுக்கு பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் அவாய்ட் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி புஷ் பண்ணணும்னு தோணுச்சு. புஷ் பண்ண வந்ததுக்கு செம்ம ஒர்த்து. நீங்கள் தனியாக போலு ஃபோர்ட்டில் நீங்கள் அங்கே ஃபேமிலிட்ட என்ன மிஸ் பண்ணுவீங்களோ மொத்தத்தையும் இங்கே என்ஜாய் பண்ணிடலாம். அன்றைக்கி டே ஃபுல்லாக செம்மையாக இருக்கும். இப்போ லால்பாக், கப்பன் பார்க் அந்த மாதிரி நம்ம ஏரியாவில் இருக்குது பெங்களூருக்குள்ளே. ஆனால் அது ஜஸ்ட்டு க்ரீன் ஏரியா இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மட்டும் இல்லை, க்ரௌட் இருக்கும், உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்காது. இங்கே பீப்புள்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்ப பெரிய பார்க்கு. ஏன் இது இவ்வளோ ரீச் ஆகும்னு தெரில. இந்த கார்னர்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு அங்கே தனியாக உள்ளே பெருசாக சமைச்சலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சின்ன சின்ன டெம்பிள் இருக்குது, சின்ன சின்ன ஸ்டாச்சு இருக்குது, அப்புறம் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி சின்ன சின்னதாக செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நான் காட்டுறேன்னு சொன்ன விஷயத்த இப்போ காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்க, ஃபுல்லாக அவ்வளோ மான் இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா இருக்குது. டோட்டலாக சொன்னால் நம்ம போல் ஃபோர்ட் போயிட்டு அது ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடும் எப்படியும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு. ஃபேமிலியை கூட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்களை ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுவாங்க. வந்துட்டு டேரெக்டாக அப்படி டயர்ட்னஸோட ரைட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு இடத்துல பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறது செம்மையாக இருக்கும். நீங்கள் பெங்களூர்லேருந்து வந்தால் கூட இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த இடம் ரீச் ஆகிடலாம். இங்கே வந்துட்டு ஒரு 1/2 hour இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் செம பீஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த ஏரியாவை பற்றி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் சாப்பிட்றதுக்கு போன இடம் ஃபுல்லாமே ஒரு இடத்துல கூட இந்த சிக்கனு, மட்டன் அந்த மாதிரி மீட் எதுவுமே இல்லை. பக்கத்தில் பெரிய டேம் இருக்குது. சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் மீன் பிடிச்சிருக்காங்க. இங்கே பிடிக்கிற மீனை அப்படியே எடுத்துகிட்டு போய் கடையில் வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல்லாகவே ஃபிஷ் கறி தான். நீங்கள் சாப்பிட வந்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடேரியன் கிடைக்குமான்னு எனக்கு தெரில, நான் அது சர்ச் பண்ணல. பட் சிக்கன் மட்டன் கம்மி தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபிஷ்ஷு மட்டும் தான் இருக்குது. இந்த தூரம் வந்தது ஒருத்து. இதை நான் இந்த பயிலால் அவாய்ட் பண்ணியிருப்பேன். செருப்பு மானை பார்க்க வந்தானா? மானை இருந்தது நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். நாங்கள் ஏதோ ஒரு டேம் இருக்குது, இங்கே போய் ட்ரோன் ஷாட் ஃப்ளை பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி தான் வந்தோம். அப்புறம் ப்ரோ, என்னோட சேனல் நேம் த பி பைக்கர், ஸோ ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அவர் சேனல் இங்கிலீஷில் பண்ணிருக்காரு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணுன்னா சரி, நல்லா புஷ் பண்ணிகிட்ருக்காரு சேனலை. அதுக்கப்புறம் தலைவன் நான் என்ன பைக்கை ப்ரொடக்ஷன்லேருந்து எந்த பைக்கால் நான் இந்த வேலையை விட்டு வெளியே வந்தனோ அந்த பைக்கை ஓன் பண்ணி வச்சுருக்காரு. நான் சொன்னேன்ல, நான் ஏன் வேலை விட்டு வந்தேன்னு அந்த ரீசன் இவங்களுக்கு தெரியும். லீவ் கிடைக்காது ஆனால் நான் பைக் ப்ரொடக்ஷனில் இருப்பேன். நான் எனக்கு ரைட் பண்ணணும், இதே மைண்டில் சுற்றிட்டு இருப்பேன். யோசிச்சு பாருங்களேன், நல்லா பசிக்கிறவன் கையில் பிரியாணி கொடுத்துட்டு நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த பைக்கை பார்த்து நான் முடிச்சுட்டு வந்துட்டேன் வேலையை. அவரோட சேனல் செக் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக ரைடு வீடியோ எல்லாமே அதில் தான் ரிலேட்டடாக போட்டிருக்காரு. நான் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒரு குட்டி பழனி ஏறிட்டு இருக்கோம், அது அப்படியே வியூவை காட்டுது.
நல்லா இருக்குது. தூரத்துலேருந்து பார்த்ததை விட டேம் கிட்டத்துலேருந்து வருது சூப்பராக இருக்குது. நம்ம போனோம்ல இப்போ போலு ஃபோர்ட்டு, வீடியோவில் ஒரு வேளை தெரிலனா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். 1 2 3 மலை இருக்கா, ரைட் சைடில் இருக்க பெரிய மலையில் தான் போலு ஃபோர்ட். நம்ம இப்போ அங்கேருந்து தான் வந்தோம். மீதி இருக்க அந்த நடுசில் குட்டியாக ஒரு மலை கூட இருக்குது. அது எல்லாமே அங்கே இருக்க சின்ன சின்ன மலைங்க. நான் அங்கேருந்து ஃப்ளை பண்ண ட்ரோனை, அது கிட்ட வரைக்கும் வந்துச்சு. இன்னொரு விஷயம், சாரிங்க ரொம்ப இழைக்குது, கீழேருந்து இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுனால. செம்மையாக இருக்குது இந்த இடம். இதுவும் ஒரு பெரிய மலையை சுற்றி தான் இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாமே ஒரு மாதிரி மலை காடு இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல், பொல்யூஷன் இல்லை. ஆகிடும் கூடிய சீக்கிரமாக. ஏன்னா இங்கே பாருங்களேன், வாட்டர் கேனு, ஐஸ் கவரு, அது இது நிறைய சுற்றிட்டுருக்கு. இங்கே பாருல, ஏதோ குச்சி மாதிரி கடிச்சு தின்ட்டு அந்த கொக்கு எப்படி செத்து கிடக்கு. சாம்பிள் இது ஆக்கிடுவாங்க எப்படியும். 2 ரீசன். 1, மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க வந்து இவ்வளோ தூரம் பார்க்கு சுற்றிருக்கோம், ஒரு டஸ்ட்பின்னாச்சு பார்த்தா இல்லை. நான் சாப்பிட்ட ஐஸ்கிரீமு, அப்புறம் சாப்பிட்ட சாப்பாடு, சின்ன சின்ன அந்த ஸ்நாக்ஸ்குள்ளது கவர் எல்லாமே பேக்கில் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் போயிட்டு வெளியே டஸ்ட்பினில் எதனா போட்டுக்கலாம்னு சொல்லி இது பண்ணேன். ஃபஸ்ட் ரீசன் அதான். செகண்ட் ரீசன் வந்து பீப்புள்ஸ் விட்டு எறிஞ்சிட்டு போயிடுறாங்க மொத்தமாக. அதுவும் கொஞ்சம் கேமரா அது இதுன்னு போட்டு கொஞ்சம் ஃபைன் அது இதுன்னு கொஞ்சம் போட்டாங்கன்னா ஓரளவுக்கு இதை கண்ட்ரோல் பண்ணலாம். பட் அவங்க இதெல்லாம் பண்ணல. அதனால் இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. வர வழியில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர எந்த அளவுக்கு தான் க்ளீன் பண்ண முடியும். ஓகே, வீடியோ என்றால் லென்த்தாக இருக்குன்னு கேட்டால் சாரிங்க, எனக்கு எல்லா பாட்டுமே அதில் பிடிச்சிருக்கு. நான் பிடிச்ச இடத்துல மட்டும்தான் எடுத்தேன். எனக்கு அப்படியான ட்ராக் அது. என்னோடய எக்ஸ்பல்ஸை மட்டும் நான் அந்த இடத்துல ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். ஸோ எக்ஸ்பல்ஸில் வந்துட்டு நான் போலு ஃபோர்ட்டுக்கு கண்டிப்பாக வருவேன் திரும்பி. அதுவும் இந்த ரோடு போட்டு முடிக்கிறக்குள்ளேயும், ரோடு போடுறக்குள்ளேயும் நான் வரணும். அப்போ தான் அந்த ராவான ஃபீல் நமக்கு கிடைக்கும் எக்ஸ்பல்ஸில். இந்த பைக்கில் ஜாவாவில் வந்து இது அதுக்கான டெரைன் இல்லை, அதுக்கான ப்ளே கிரவுண்ட் இல்லை. லாஸ்ட் வீடியோ நீங்கள் ஜாவாவில் தான் பார்த்துருப்பீங்க. ட்ரோன் ஷாட்ஸ் பார்த்தீங்களா? ட்ரோன் ஷாட்ஸ் செம்மையாக எடுத்திருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது வேறு. ஒரு வீடியோவுக்கு ஒரு ஷாட் வைக்கலான்னு தான் பார்த்தேன் ட்ரோனு. ஆனால் வந்த இடத்துல ஒவ்வொரு இடமும் அப்படி இருந்ததுனால மொத்தமாக ட்ரோன் ஷாட் எடுத்து தள்ளிட்டேன். எனக்கு வேறு எப்படி அதை எங்கே ஸ்டாப் பண்ணுறது எங்கே எண்ட் பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரில. ஏன்னா எல்லா இடமும் அழகாக இருக்குது. அதுவும் இந்த லாஸ்ட் ட்ரோன் ஷாட்லாம் வீடியோவுக்கு ஒரு நல்ல எஃபோர்ட் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் அந்த ட்ரோன் ஷாட்டை. நீங்கள் பார்த்துட்டு அந்த ட்ரோன் ஷாட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நார்மலாக இருந்து ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கிறது வேறு. வண்டி அவ்வளோ ஸ்பீடாக வந்துகிட்டு இருக்கு. நான் திரும்ப சொல்கிறேன், வண்டி நான் டிரைவ் பண்ணல, வண்டியை ஃப்ரெண்டு டிரைவ் பண்ணுறேன். நான் பின்னாடி உட்காந்து அந்த ட்ரோன் ஷாட்டை எடுத்தேன். ரன்னிங்லேயே நீங்கள் வண்டியில் ஸ்டடியாக உட்காந்துருக்கணும், அந்த ட்ரோனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். யார் வேறு பெங்களூர் சீரீஸில் வர இந்த ஃபஸ்ட்டு வீடியோவை போலு ஃபோட்டோட செகண்ட் பார்ட் இது. இந்த வீடியோவை இங்கேயே நான் முடிச்சுக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோ இன்னும் பட்ஜெட் லிஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. அடுத்து சுற்றி நிறைய பிளேஸ் இருக்குது. ஹார்ட்கோர் ஆஃப் ரோட்லாம் பண்ண போகிறோம். அங்கே எல்லாம் போயிட்டு மொத்தமாக உங்களுக்கு இதை விட தரமான வீடியோஸும் தரமான கண்டென்ட்ஸும் வந்துகிட்டே இருக்க போது. உங்களோட பெங்களூரில் நீங்கள் இருந்தீங்கன்னா, இல்லை பெங்களூர் ட்ரிப்பை வந்தீங்கன்னா, இல்லை பெங்களூரை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா, அன்றைக்கி 1 டே இல்லை அந்த வீக்கெண்டு வாரம் நீங்கள் வந்து ஒரு புது இடத்துக்கு போகணுன்னா ஒவ்வொரு இடத்தையும் நான் ஃபைன் பண்ணி ஹிடன் ஸ்பாட்டு நிறைய இருக்க போகுது இந்த இடத்துல. இந்த சீரீஸில் எல்லாத்தையும் நான் ஃபைன் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு தேவை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூரில் யாராச்சும் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனல் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த பெங்களூர் சீரீஸ் ரொம்ப யூஸ் ஆக போகுது. இஃப் யூ நெவர் கோ யூ வில் நெவர் நோ. Bye.